சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் நம் அனைவருமே ஏதோ ஒரு குறைகளோடு பிறந்தவர்கள் தான். நம்ம எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பல நேரங்களில் அடுத்தவர்களுடைய குறைகளை பார்த்து நாம் சிரிக்கக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய தருணங்கள் எத்தனையோ இருக்கிறது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நாம் அதை பயிற்றுவிக்கிறதே கிடையாது. சின்ன பிள்ளைங்க கூட யாராவது ஒருத்தவங்க திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே சிரிக்கிறோம். அவர்களை தூக்கி விட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி முதல் எடுத்தோடனே சிரிப்பு தான் வருகிறது. ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். இதுபோல் நாம் அடுத்தவர்கள் தவறும் பொழுது அவருடைய குறைகளை பார்த்து, உடல் அமைப்பை பார்த்து அவர்களை குறை சொல்லக்கூடிய, அவர்களை எள்ளி நகையாடக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கடவுளுக்கு எதிரான ஒரு குணமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக எல்லோரையுமே மதிக்கக்கூடிய மனநிலை நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். நம்முடைய குறைகளில் தான் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், அன்னாவை பார்த்து பெனின்னா, எல்கானுடைய 2 மனைவிகள், அண்ணா குழந்தை இல்லாமல் இருக்கிறார், அவருடைய மலடித்தன்மையை பார்த்து எள்ளி நகையாடுகிறார். நம்முடைய சமூகத்தில் அது அதிகமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களை அந்த விசேஷங்களில் கூட அவங்க முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கணவர் இறந்து விதவையாக இருந்தால் அவர்கள் தெருவில் வந்தாங்கன்னா ஒதுங்கி செல்லக்கூடிய காலங்கள் எல்லாம் உண்டு. ஆகவே இது கடவுளுடைய செயலுக்கு எதிரான செயலாக இருக்கும். கடவுளை உண்மையிலே நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இது போன்ற காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஆகவே அன்பிற்குரியவர்களை, அப்படியாக நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் அதற்காக கடவுளிடம் மன்னிப்பை வேண்டி மனம் வருந்தி தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அண்ணா மலடியாக இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை எள்ளி நகைத்து வந்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. எப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்த ராமாத்தாயும் சோபிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவர் எப்ராஹிமை சார்ந்த சூப்பின் மகனான தோகுவின் மைந்தனான எலிகூப்பின் புதல்வனான எராகாமின் மகன். அவருக்கு அன்னா, பென்னினா என்ற 2 மனைவியர் இருந்தனர். பென்னினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா ஆண்டுதோறும் சிலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருந்தனர். எல்கானா தாம் பலி செலுத்திய நாளில் தம் மனைவி பென்னினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது அவர் அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கைதான் அளித்தார். ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்ததால் அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவர் ஆண்டவரின் இல்லம் வந்தபோதெல்லாம் அவள் அவரை துன்புறுத்துவாள். அன்னா உண்ணாமல் அழுவார். அப்போது அவர் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதுவேன். ஆண்டவரது பெயரை தொழுதுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுதுவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுதுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே
உமக்கு என்ன பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே நான் உனக்கு நன்றி பலி செலுத்துவேன். Alleluia, 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 Alleluia. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதின செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக சிறப்பாக நான் ஜெபிக்கிறேன். இங்கு ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அத்தனை அருள் தந்தையர்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் கொடுக்குறீங்க, மன்றாட்டுக்களை கொடுக்குறீங்க. சில பேர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அனுப்புகிறீர்கள், திருப்பலி ஒப்பு கொடுக்க அனுப்புகிறீர்கள். எல்லா கருத்துக்களுக்காகவுமே நாங்கள் சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ப்ரேயர்ஸ் எப்போதுமே உங்களுக்காக இருக்கிறது. மனம் சோர்ந்து போகாதீர்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணிக்காகவும் நீங்கள் சிறப்பாக ஜெபியுங்கள். தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், கைவிடாதீர்கள், நம்பிக்கையோடு வேண்டுங்க. அவரே நம்முடைய மெய்யான தெய்வம், அவரே நம்மை மீட்க வல்லவர். ஆகவே எந்த சூழ்நிலையானாலும் முடிந்தளவு இன்றைய இந்த அதிகமான ஒரு செக்குலர் வேர்ல்டில்
அதிகமாக நம்ம உலகப்போக்கான ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நேரத்தை நம்ம இதுபோல் அறிவியல் கண்டுபிடிப்புகள், குறிப்பாக நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன், இன்றைக்கி சோஷியல் மீடியா, ஏஐ இன்றைக்கி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கு. ஆகவே அதற்குள்ளே நம்ம அதிகமாக மூழ்கி போகிறோம். எப்படி நேரத்தை நம்ம தொலைக்கிறோன்னே தெரிய மாட்டேங்கிறது. 2025 இப்போ தான் மாறி இருக்குது, அதுக்குள்ளாடி முடிஞ்சிருச்சு. 2026 10 நாள் ஓடி போயிடுச்சு. ஆக நேரம் வந்து பொன் போன்றது. ஆகவே அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணுறதை தாண்டி விவிலியத்தை எடுத்து படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதிகமாக சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கெலாம் சின்ன குழந்தையிலேயே வந்து குழந்தைய பார்க்க முடியலை, அழுகிறாங்க அப்படின்னோடனே இமிடியேட்டாக நம்ம மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றோம். சின்ன வயசுலேருந்து அவங்க மொபைல் ஃபோனோடய வளர்கிறாங்க. பின்னாடி எப்போ பார்த்தாலும் இவன் மொபைல் ஃபோனையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி குறை சொல்கிறோம். ஆனால் அதை வளர்த்து விடுவதும் நாம தான். அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது, அதனுடைய தேவை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக வரக்கூடிய காலங்கட்டுகளில் அதனுடைய அந்த வேக்கும், அந்த வெற்றிடத்தை நம்ம அதிகமாக உணர்வோம். ஆன்மீகத்தை விட்டு நம்ம ஒதுங்கி சொல்லும் பொழுது நமக்கான ஆபத்துகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து நம்முடைய இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய அந்த பகுதியை பார்க்கிறோம். நாம் யாரை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம்? என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுத்தாரே. கம்மன் சி, வந்து பாருங்கள் என்று சொன்னாரே. நாம் எதை போய் பார்த்துட்ருக்கோம்? நாம் எதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதிகமாக சிந்தித்து செயல்பட இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் சீடர்களை அழைக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம எல்லா நற்செய்தியிலையுமே பார்க்கிறோம். சின்ன சின்ன வேறுபாடுகளோடு நமக்கு எல்லா பகுதியும் சொல்கிற விஷயம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன், பேதுரு, அந்திரேயா, யோவான் இவர்களை பார்த்து அவர் வந்து ஒரு யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம். அந்திரேயா யோவானை பார்த்து கமன்சி அப்படின்னு சொல்கிறாரு. யோவான், திருமுழுக்கு யோவான் தான் அங்கு அவரை அடையாளப்படுத்துகிறார். இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லி அவர் பின்ன போகிறாங்க. போய் அவரோடு தங்குகிறார்கள். அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில், இந்தியாவில் இப்படி ஒரு வசனத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களே, என் பின்னாடி வாருங்க, நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் கடவுளாகவே இருந்தாலும் அவர் நேரத்தில் கம்பி எண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஏனென்றால் கட்டாய மதமாற்றம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தூக்கி உள்ளுக்கு போட்டிருப்பாங்க. எனக்கு புரியாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை அதிகமாக இங்கு விமர்சனப்படுத்துகிறார்கள், அவர்கள் மீது பழி சுமத்துகிறார்கள். அது புரிந்து கொள்ள முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், நமக்கு எந்த பலவுமே பெரிதாக கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாரை நாம் கட்டாய மதமாற்றம் செய்ய முடியும்? இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி, மத சார்பற்ற ஒரு நாடாக கருதப்படுகிறது. அப்படி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய சூழ்நிலை வேறு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வாழக்கூடிய அத்தனை பேருமே அவர்கள் விரும்பக்கூடிய, அவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சமயத்தை பின்பற்றுவது அவர்களுடைய உரிமையாக இருக்கிறது. இங்கே யாரையுமே கட்டாய மதமாற்றம் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள் என்று சொல்லி நாம் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம். அதன் மீது ஆர்வம் கொண்டு அதை பிடித்தவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நாம் யாரையுமே பிடிச்சி இழுத்து வச்சு மிரட்டி, இன்றைக்கி ஒரு அரசாங்கம் ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தி இந்த சமயத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் சிறுபான்மையாக எந்த பவருமே இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் கட்டாய மதமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு சொல்வது உண்மையிலேயே அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாட்டில் கிறிஸ்து பிறப்பு அந்த விழாவின் போது ஒரு குழு போயிட்டு சண்டை போட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி நோட்டீஸை எல்லாருக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம வீதிகளில் போகும் பொழுது எத்தனையோ பேர் ஏதோ கடை ஓப்பன் பண்ணுறாங்க, வியாபாரத்திற்காக நோட்டீஸ் நிறையா கையில் கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்குகிறோம், நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு தேவையானது விஷயம் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வச்சுக்க போகிறோம், இல்லாட்டி தூக்கி போட்டு போகிறோம். ஒரு ஜப கூட்டத்தை பற்றியான ஒரு தகவல் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு தெரியாது எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி. எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி யாருக்கும் கொடுக்கல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழு குற்றம் சாட்டுகிறார்கள், நாங்கள் இவர்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி மற்ற சமயத்துக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கொடுத்தால் நமக்கு விருப்பம் இருந்தால் அதில் நம்ம போய் பங்கேற்க போகிறோம், இல்லாட்டி நம்ம பங்கேற்க போவது கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு அந்த விழாவின் போது நிறையா மாநிலங்களில்
கிறிஸ்தவர்களுடைய குடில்கள் ஆலயங்களில் வந்து அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் அடித்து நொறுக்குனாங்க, மக்களை அடித்து விரட்டினார்கள். நமக்கு எதிரான வன்முறைகள் வந்து இது புதுதல்ல, பல ஆண்டுகளாக இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதில் ரொம்ப குறிப்பாக 2008ஆம் ஆண்டு கந்தமாலில் நடந்த நிகழ்வை நாம் மறக்கவே முடியாது. இந்த சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய காரியங்கள் இங்கு அதிகமாகவே இருக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற சமயத்தை சார்ந்தவர்களுக்குமே அதிகமான துன்பங்கள் இங்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இங்கு கட்டாய மதமாற்றம் யாரையுமே நாம் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இங்கு மதமாற்றம் செய்வதற்காக இந்த பூமிக்கு வரல. அவர் ஒரு சமயத்தை தொடங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு வரவே கிடையாது. அவர் நமக்கும் கடவுளுக்குமான உடன்படிக்கையை புதுப்பிப்பதற்காக இருக்கிறார். எரேமியா அதிகாரம் 31:31 34 நாம் அப்படியாக வாசிக்கிறோம். கடவுள் நம்மோடு இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இவர்கள் என்னுடைய மக்களாக இருப்பார்கள், நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன், என்னுடைய சட்டத்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பேன், இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று சொன்னாரே. அந்த புதிய சட்டத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுப்பிப்பதற்காக இந்த மக்கள் சட்டங்களை, கடவுளை மறந்து சட்டங்களை துரித்து இவர்களுடைய வாழ்வு வேறு விதமாக இருக்கிறது. அப்போ சட்டங்களை வந்து அப்பொழுதும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கடவுளுடைய சட்டங்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் நம்ம மத்தேயு நற்செய்தியில் மலைப்பொழிவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் சொல்வதாக பார்க்கிறோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறிபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி பல சட்டங்கள் இன்று அதனுடைய அந்த சார் அம்சத்தை இழந்து அதை பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இதுதான் ஆண்டவருடைய உண்மையான சட்டம், அதனுடைய உண்மையான அர்த்தம், இப்படி தான் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கு மக்களை சரியான வழியில் வழி நடத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திற்கு வருகிறார். கடவுளுக்கும் மக்களுக்குமான உறவை புதுப்பிப்பதற்காக, இந்த மக்களை மீண்டும் கடவுளிடம் கூட்டிச் செல்வதற்கான ஒரு தியாக பழியாக, செம்மறி ஆடாக இந்த புவிக்கு அவர் வருகிறார். அவருடைய நோக்கம் என்பது ஒரு சமயத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பின் நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய அந்த மக்கள் ஒரு இயக்கமாக அவர்கள் கூடுகிறார்கள். இங்கே ஏன் வந்து யூத சமயத்தை தாண்டி ஒரு கிறிஸ்தவ சமயம் உருவாகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றத்திற்கு பிறகு அவர்தான் மெசியா ஆண்டவர் என்று அறிந்த பிறகுமே யூத மக்கள் சில பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். யூத மக்கள் வந்து அதிகமாக இனப்பற்றுடன் அந்த விருத்த சேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மட்டும்தான் யூத சமயத்தினர் கிறிஸ்தவர்களாக மாறும்போது கூட அவர்களிடம் இருந்த எண்ணம், யாரெல்லாம் விருத்த சேதனம் செய்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாற முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், இதை உடைப்பதாக பார்க்கிறோம். புனித பவுல் இதை உடைத்து பிற இனத்து மக்களுக்கும் இந்த கிறிஸ்தவ சமயத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமான ஆண்டவர், எல்லோருக்குமான மீட்பர். அப்போ இந்த செய்தி, இந்த நற்செய்தி உலகம் முழுமைக்கும் செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தின் பேரில், ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான ஆண்டவர் அல்ல, மாறாக அவர் எல்லோருக்குமான ஆண்டவர் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலக மக்களுக்கு கூட்டிச் செல்லும் பொழுது, கொண்டு செல்லும் பொழுது ஒரு புதிய இயக்கமாக அவர்கள் இணைகிறார்கள். அதுவே பின் நாட்களில் கிறிஸ்துவ சமயமாக உருவாகிறதை பார்க்கிறோம். அந்தியோக்கியாவில் தான் அவர்கள் முதலாக கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருத்தூதர் பணி 11:25 நாம் 26 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயர் அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியா இயக்கமாக இருந்து ஒரு சமயமாக அவர்கள் பின்னாட்களில் உருவாகிறார்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் என்பது இது ஒரு சமயத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து மதமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் மனமாற்றம். அதனால தான் அவர் பொது வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே சொல்கிறார், மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்கிறார். மனமாற்றம் ஒன்றே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. இன்றளவும் கூட நமக்கு நம்மிடம் கொடுக்கப்படுகிற அந்த அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மனம் மாற வேண்டும். இங்கே யாரும் மதமாற்றம் செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்வதில்லை, மாறாக இன்று நம்முடைய வாழ்வு தவறான வாழ்வாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, வழி மாறிய வாழ்வாக சென்று கொண்டிருக்கும் பொழுது, பாவத்திலே மூழ்கிய ஒரு வாழ்வாக இருக்கும் பொழுது, மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். இதோ நற்செய்தியை கொடுத்திருக்கிறார், நமக்காக சிலுவையில் உயிர் நீத்தார். மனம் மாறுங்கள் என்று சொல்லி, அது கிறிஸ்தவர்களுக்கான அழைப்பாக இருக்கட்டும் சரி, இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறார்களோ அவருடைய அழைப்பு, என்னை பின்பற்றி வாருங்கள், கம் அண்ட் see, ஃபாலோ மீ அப்படிங்கிறது எல்லாருக்குமான அழைப்பு. அவரோடு சென்று அவரோடு தங்கி அவரை அனுபவிக்கும் பொழுது நாம் மீட்பை அடைந்து கொள்கிறோம். அதனால தான் யோவானும் அந்திரேயாவும் அவரோடு தங்குகிறார்கள், அங்கே அனுபவிக்கிறாங்க.
தங்குவது மட்டும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அழைப்பு என்ன தெரியுமா? நம்ம மீட்பை பெறுவதற்கு அன்னை மரியாள் காணா ஒரு திருமணத்தை சொல்கிறாரே, அவர் சொல்வதைப் போல செய்யுங்கள். அவர் கை காட்டுகிறார், அவர் சொல்வதைப் போல செய்யுங்கள் என்று சொல்கிறார். நாம் அவரை பின்பற்றுவது மட்டும் முக்கியமல்ல, அவரோடு தங்குவது மட்டும் முக்கியமல்ல, மாறாக அவர் சொல்வதை பின்பற்றும் பொழுது நாம் மனமாற்றம் அடைந்து கொள்கிறோம். அந்த மனமாற்றம் நமக்கு மீட்பை கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் மனம் மாறியவர்களாக வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரை பின்பற்றி, அவரோடு தங்கி, அவரோடு இணைந்து வாழ்ந்து, அவர் வார்த்தைகளை பின்பற்றி மனமாற்றம் அடைந்து மீட்பு பெற வேண்டும். இந்த மீட்பு எல்லோருக்குமான மீட்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம், அவரே மீட்பர் என்று சொல்லி உணர்ந்து கொள்கிற ஒவ்வொருவருக்குமே மீட்பு கிடைக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து திருப்பலியிலே பக்தியோடு நாம் மன்றாடுவோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரோடு ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் காத்துமித்து வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.